ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவன் மலையில் சிவவாக்கியர், அகத்தியர் போன்ற சித்தர்கள் தங்கி தவம் செய்து முருகப்பெருமானுக்கு ஆலயம் எழுப்பி வழிபட்டதாக தல வரலாறானது சொல்லப்படுது. இந்த சித்தர்கள் யார் யார் கண்ணுக்கு எல்லாமே தெரிவாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிவன் மலையில் என்னென்ன அதிசயங்கள் இருக்குது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் இனியவள் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்தர்கள் பல பேரும் இந்த மலையில் தங்கி இருந்து அங்குள்ள சுப்பிரமணியர் கோவிலை வழிபட்டு தங்களோட தவ வலிமையால் பல அற்புதங்கள் செஞ்சதாகவும் சொல்லப்படுறாங்க. திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்திற்கு அருகில் உள்ள சிவன்மலை என்ற ஊரில் அமைந்துள்ளது தாங்க சுப்பிரமணியர் ஆலயம். சிவன் மலையில் சிவவாக்கியர், அகத்தியர் போன்ற சித்தர்கள் தங்கி தவம் செய்து கொண்டு முருகப்பெருமானுக்கு கோவிலை எழுப்பி வழிபட்டாங்க. சிவன் திரிபுரத்தை அழிக்க மேரு மலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதி தான் சிவன் மலை என சொல்லப்படுகிறது. அருணகிரிநாதரால் சிவன்மலை சுப்பிரமணியர் கோவிலை திருப்புகழில் பாடிக்கொண்ட ஒரு பெருமை வாய்ந்த கோவில் தாங்க இந்த சிவன்மலை சுப்பிரமணிய கோவில். மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து ஒரு சிதறிய பகுதி தாங்க சிவன்மலையானதாக சொல்லப்படுகிறது. இது பார்வதி மற்றும் அகத்தியர் ஆகியவங்க சிவனை நோக்கி தவம் செய்த தலம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகப்பெருமான் வள்ளியுடன் குடிபுகுந்த இடமாகவும் இது பார்க்கப்படுகிறது. எனவேதான் முருகன் வள்ளியுடன் ஒரே கருவறையில் மணக்கோலத்தில் இங்கு அமைஞ்சிருக்காரு. திருப்பூர் காங்கேயத்திற்கு அருகில் உள்ளதுங்க சிவன்மலை. அது மட்டும் இல்லாமல் பெயர் சிவன்மலையாக இருந்தாலும் கூட இங்கு அமைந்துள்ளது சுப்பிரமணியர் ஆலயம், அதாவது முருகன் ஆலயம். தொரட்டி மரம் இங்கு தலவிருச்சகமாக உள்ளதுங்க. அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடல் பெற்ற இங்கு 18 சித்தர்களில் ஒருவரான சிவவாக்கியர் தங்கி இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதில் இவரே கோவிலை எழுப்பி வழிபட்டதுனால இவருக்கு இந்த மலைக்கு சிவன் மலை என பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. சிவன் மலை மீதுள்ள கோவிலுக்கு செல்ல 496 படிகள் கொண்ட மலைப்பாதை அமைக்கப்பட்டிருக்காங்க. அதே போல் மலைப்பாதைகள் சாலை அமைக்கப்பட்டு கோவிலுக்கு பேருந்தும் கார் வேன் சென்று வர தார் சாலையும் அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த கோவிலில் உள்ள சிறப்பு அம்சமே இங்கு உள்ள ஆண்டவன் உத்தரவு பெட்டிங்க. பக்தரோட கனவுல வரும் முருகப்பெருமான் ஆண்டவரோட உத்தரவு பெட்டியில் ஏதேனும் ஒரு பொருளை வைக்கும்படி அறிவுறுத்துவாராம். அதே மாதிரி உதாரணத்துக்கு தண்ணீர் என கனவுல வந்து கூறி உத்தரவு பெட்டியில் தண்ணீர் வைக்கும்படி சொன்னால் அந்த தண்ணீரால் உழவுக்கும் ஏதோ உலகத்துக்கு ஆபத்து வரக்கூடும் அல்லது வறட்சி வரக்கூடும் அப்படிங்கிற எச்சரிக்கை முன்கூட்டியே அறிவுறுத்தும் விதமாக இது அமையுமாம். அப்படி அந்த வாக்கில் இந்த டைமில் என்ன பொருளானது வைக்கப்பட்டிருக்கிறது? சிவன்மலை உத்தரவு பெட்டியில் தற்போதானது கற்பூரம் மற்றும் பிரம்பானது வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் கூட அந்த உத்தரவு பெட்டிக்குள்ளே என்ன வைக்க வேண்டும் என வந்து யாரேனும் தன்னோட கனவுல வந்ததாக சொன்னால் அதனை கோவில் நிர்வாகம் நம்பாது. மற்றபடி ஒரு பூஜை வைத்து ஆண்டவனோட உத்தரவு கேட்டுக்கொள்ளும் வகையில் பூ எடுத்து பார்த்து பெட்டிக்குள்ளே இந்த பொருளை வைப்பது குறித்து கோவில் நிர்வாகமானது முடிவெடுக்கும். இந்த பொருளை வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பூ போட்டு பார்க்கும். அதே மாதிரி மற்ற கோவில்களில் விநாயகருக்கு முதல் பூஜை செய்தால் இங்கு முருகப்பெருமானுக்கு தான் முதல் பூஜையானது நடைபெறும். மற்ற கோவில்களில் நவகிரகங்களானது வெவ்வேறு திசையில் இருக்கும். ஆனால் இங்கு அனைத்து நவகிரகங்களுமே சூரிய பகவானை பார்த்து இருக்கிறது இன்னும் இந்த கோவிலோட ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி புண்ணியம் செஞ்சவங்களோட கண்களில் மட்டுமே தென்படுறாங்க சித்தர்கள். இந்த கோவிலில் இன்றுமே தற்போது சித்தர்களானவர் உலா வருவதாகவும் அவங்க புண்ணியம் செஞ்சவங்களோட கண்களில் மட்டுமே அவங்க தென்படுவதாகவும் ஒரு நம்பிக்கையானது உலவி வருதுங்க. இந்த சிவன்மலை சித்தரை பற்றி பலரும் அறியாத ஒரு பல சுவாரஸ்யமான தகவல்களையும் பார்க்கலாங்க. சிவவாக்கியர் 14 சித்தர்களில் ஒருவருங்க. இவர் சைவம், சமணவம், பௌத்தவம், வைணவம் ஆகிய சமயங்களை ஆழமாக அறிந்தவர். இவருடைய
பாடல்கள் சிவவாக்கியம் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டிருக்காங்க. சிவவாக்கியம் சமய சீர்கேடுகள், இறைவனுக்கு உருவம் கற்பித்தல், குருமார்கள் போன்றவை கடுமையாக சாடியிருக்காங்க. சிவவாக்கியர் பற்றிய சில சிறப்புகள். சிவவாக்கியர் 11 சித்தர்களில் ஒருவராங்க. இவர் சமணம், பௌத்தம், சைவம், வைணவம் போன்ற சமயங்களை ஆழமாக அறிந்தவர் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. இவர் பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் அளித்து குருமார்களை கண்டித்திருக்காரு. இவருடைய பாடல்கள் சிவவாக்கியம் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டிருக்காங்க. இவரானது அன்பு, இரக்கம், தொண்டு ஆகியவற்றை கொண்ட வாழ்க்கைத்தான் சிறந்த வாழ்க்கை என்று சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சித்தரானவர் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த. அதே மாதிரி இந்த சிவன்மலை சுப்பிரமணியர் கோவிலுக்கு சென்றாலே ஆன்மீக அமைதியானது கிடைக்குங்க. முருகப்பெருமானின் அருளானது கிடைக்கும் மற்றும் மலையின் அழகிய காட்சிகளை நம்மளால் காண முடியுங்க. மேலுமே முருகரோட அறுபடை வீடுகளில் ஒன்றான இந்த ஆலயம் பக்தர்களுக்கு மனநிறைவை அளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில் காங்கேயத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான ஆன்மீக தலமாகவும் இது முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆலயமாகவும் மலையின் மீது அமைந்துள்ள இந்த ஆலயம் அமைதியான ஆன்மீக சூழலையும் சுற்றியுள்ள நிலப்பரப்பின் பரந்த காட்சிகளையும் வழங்குகிறதுங்க. இந்த சிவன்மலை முருகன் கோவிலுக்கு நீங்கள் ஒரு டைம் சென்று அவரோட அருளை பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் இது முருகரோட அறுபடை வீடுகளில் ஒன்றுங்க. அதே மாதிரி சிந்தையை அடக்கி சும்மா இருக்கிற திறம் அரிது. பஞ்சபூதங்களோட சக்தியை உணர்ந்து சித்தத்தை அடக்கி செயற்கரியன் செய்து வென்றவங்க தான் சித்தர்கள். அந்த வகையை சேர்ந்தவங்களில் ஒருவரான சிவவாக்கிய சித்தர் பூஜித்த மலை தாங்க சிவன்மலை என சொல்லப்படுகிறது. ஒரு நிகழ்வு குறித்து உலகம் அறியறதுக்கு முன்னாடியே சொல்லும் ஒரு சக்தி வாய்ந்த மலைக்கோவில் தாங்க இந்த ஒரு அதிசயம் இந்த கோவிலில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எங்கும் வளம் பொங்கும் கொங்கு நாட்டோட சிங்க நகரமான காங்கேயத்திற்கு அருகில் காங்கேயம் திருப்பூர் நெடுஞ்சாலையில் சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தாங்க சிவன்மலை. இந்த மலை மீது கோவில் கொண்டு அருள்பாலித்து வரும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த பல வருடங்களுக்கு முன்னாடி பாட்டாளி மலை என்று வழங்கப்பட்டதாகவும் அதன் பின்பு அங்கு வந்த சித்தர் சிவவாக்கியர் முயன்று சான்றோர்களோட பெருந்துணையோட பக்தர்களோட ஒத்துழைப்பாலும் பல திருப்பணிகளை செஞ்சிருக்காருங்க. அது முதல் இந்த மலையானது சிவன் மலை என்றும் பெயர் பெற்றதாக சொல்லப்படுது. மேலுமே அந்த காலத்தில் இந்த மலையை சுற்றி பசுக்கள் சூழ்ந்தும் மேய்ந்து வர வளம் பெற்றிருக்குங்க. பசுக்களை என்று சொல்லுவதும் தமிழ் வழக்கில் உள்ளதுங்க. இதனால் சிவனோட சேயான குகன் அமர்ந்து அருள்பாலிப்பதாலும் சேமலை என அழைக்கப்பட்டது. கால சுழற்சியில் அது சிவன்மலை என மறிவதாகவும் ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த கோவிலானது 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகவும் இந்த கோவிலோட சிறப்பம்சம் ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த கோவிலுக்கு நிச்சயமாக ஒரு டைம் எல்லாரும் போயிட்டு வாங்க, உங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாறும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்த கோவிலில் அணையாத தீபம் ஒன்று எப்போதுமே எரிந்து கொண்டே இருக்கிறது இந்த கோவிலோட சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க. இங்குள்ள நவகிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்தே நெருக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சிவன் மலையில் இன்றுமே ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் அவங்க பார்த்திங்களா புண்ணியம் செஞ்சவங்களோட கண்களில் அவ்வப்போது சித்தர்கள் தென்படுவதாகவும் சொல்லப்படுறாங்க. இங்கு தொரட்டி மரமானது தலவிருச்சகமாக அமைஞ்சிருக்குங்க. தொரட்டி அப்படிங்கிறது ஒரு வகை மரங்க. இது கொங்கு நாட்டு பகுதியில் பல கோவில்களில் தலவிருச்சகமாக இறைவனோடு சேர்த்து வணங்கப்படுகிற ஒரு மரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சிவன் மலையில் சித்தர்கள் தங்கி இருந்து தவ வலிமையால் பல அற்புதங்கள் செஞ்சதாகவும் சொல்லப்படுகிறது. சிவன்மலை சித்தர்கள் தங்கி தவம் செய்த ஒரு ஆன்மீக தலம். மேலுமே முருகப்பெருமான் அருள் புரிந்த ஒரு புனித தலமாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் பல அற்புதங்கள் இருக்குங்க. அதே மாதிரி நாட்டில் நடப்பதை முன்கூட்டியே சொல்லும் அற்புத கோவில் இந்த முருகர் பெருமான் கோவில்னு சொல்லலாங்க. இந்த கோவிலோட அற்புதங்கள் பல இருக்குன்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் சிவன்மலை உத்தரவு பெட்டி, அது மட்டும் இல்லாமல் சிவன்மலையில் சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருக்கதாக சொல்லப்படுகிறது. இது யார் யாருக்கு கண்ணுக்கு தென்படும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக
நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துங்க. கால் பண்ணி நீங்கள் தாராளமாக பேசி தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல் வியூஸ், தேங்க்யூ.